மற்றொரு அத்தியாயத்திற்கு வருக. இன்று நாம் சிவபுராணத்தில் உள்ள ஒரு கதையைப் பற்றி அறியப் போகிறோம். கல்யாணதுர்கா கதை. இதில் மகரிஷி நாரதர் அகங்காரத்தை கற்றுக்கொள்கிறார். சிலநிதி மகாராஜாவின் வலுவான சாம்ராஜ்ய தலைநகரம் ஒரு அற்புதமான காட்சியை வன்கிது. அங்குள்ள ஆண்களும் பெண்களும் மனித உலகில் மிகவும் அழகாக தேவதைகள் மற்றும் தேவதூதர்களைப் போல தோன்றினர். கல்யாணதுர்காவின் விமர்சனத்தை வார்த்தைகளில் விவரிப்பது மிகவும் கடினம். இதை பார்த்த யோகிகளும் ஆச்சரியமடைந்து மயங்கினர். வாயில்கள் வண்ணமயான தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெருக்களில் நறுமண நீர் தெளிக்கப்பட்டது. இந்த சிறப்பு அலங்காரத்திற்கான காரணம் நாரதருக்கு புரியவில்லை. ராஜா சிலநிதி நாரதரை பார்த்து முன்னே வந்து மரியாதையுடன் வரவேற்றார். இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமரச் செய்தார். பின்னர் தனது மகள் ஸ்ரீமதியை அழைத்து வரச் செய்தார். ஸ்ரீமதி நீதிமன்றத்தில் நுழைந்து பணிவுடன் நாரதரின் பாதங்களில் வணங்கினார். அவளை அறிமுகப்படுத்தி ராஜா இவ்வாறு கூறினார். இவள் இப்போது பௌகந்த வயதை அடைந்துவிட்டாள். நாளை அவளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்துள்ளேன். நீங்கள் இறந்த காலம் எதிர்காலம் அறிந்த மகரிஷி. தயவு செய்து அவளது கைரேகைகளை பார்த்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கூறுங்கள். மேலும் நாளை சுயம்வரத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை விமர்சையாக நடக்க விடுங்கள். நாரதரின் மனம் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியால் நிரம்பியது. காமதேவனின் அம்புகளைப் போல அவரை தாக்கியது. ராஜாவிடம் லட்சுமி தேவிக்கு சமமானவள், விஷ்ணுவுக்கு சமமான மணமகனைப் பெறுவாள் என்று கூறினார். பின்னர் வைகுண்டத்திற்குச் சென்று விஷ்ணுவை பிரார்த்தித்தார். ஸ்லோகம். ஸ்ரீயா சாதகும்பத்யுதி ஸ்னிக்தகாந்தியா தாரண்யாச்ச துர்வாதல சியாமலாங்கயா கலத்ரத்வயனா அமுனா தோஷிதாயா திரிலோகி குருஹஸ்தாயா விஷ்ணோ நமஸ்தே. விஷ்ணுவை வணங்குகிறார். விஷ்ணு நாரதரின் நோக்கத்தை அறிந்தும் அதைப் பற்றி கவலைப்படாமல் விருந்தோம்பினார். நாரதர் விஷ்ணுவை உடனே கோரினார். பிரபு, இந்த சுயம்வர நேரத்தில் உங்கள் வடிவத்தை எனக்கு கொடுங்கள். விஷ்ணு ஒப்புக்கொண்டார். நாரதர் கல்யாணதுர்காவுக்குத் திரும்பி வந்தார். விஷ்ணுவின் வடிவத்தில் நீதிமன்றத்தில் அமர்ந்தார். ஸ்ரீமதி மீண்டும் நீதிமன்றத்தில் நுழைந்தார். பணியாளர்கள் பூமாலையை அவளிடம் கொடுத்தனர். ராஜா இவ்வாறு கூறினார். அன்பான ராஜகுமாரர்களே, என் மகள் தனது மணமகனை தேர்ந்தெடுக்கப் போகிறாள். அனைவரும் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமதி சிறிது தயக்கத்துடன் ராஜகுமாரர்களை சுற்றி நடந்து அவர்களின் முகங்களை பார்த்தாள். நாரதரிடம் வந்து அவரது முகத்தை பார்த்து வெறுப்படைந்தாள். அங்கிருந்து முன்னேறினாள். நாரதர் ஆச்சரியமடைந்தார். உண்மையில் விஷ்ணுவே மற்றொரு ராஜகுமாரனின் வடிவத்தில் அங்கு இருந்தார். விஷ்ணுவின் பக்தியுள்ள ஸ்ரீமதி தனது பக்தி சக்தியால் அவரை அடையாளம் கண்டாள். விஷ்ணு ஸ்ரீமதியை அழைத்துக் கொண்டு வைகுண்டத்திற்குச் சென்றார். மக்கள் பாராட்டுகளை தூவியபோது மற்ற ராஜகுமாரர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். நாரதர் மிகவும் துக்கமடைந்தார். அவர் யார்? உண்மையில் விஷ்ணுவே என்றால் எனக்கு கொடுத்த வரத்தை ஏன் புறக்கணித்தார்? நான் என்ன தவறு செய்தேன்? நானும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதில் தவறு என்ன? கோபத்துடன் வைகுண்டத்திற்குச் சென்றார். அவர் தனது முகத்தை பார்க்கும்போது அவரது முகம் குரங்கைப் போல மாறியிருந்தது. கோபத்துடன் விஷ்ணுவை சபித்தார். நீ மனித அவதாரத்தில் ஒரு பெண்ணால் துன்பப்படுவாய். அந்த நேரத்தில் குரங்குகள் மட்டும் உனக்கு உதவி செய்யும். விஷ்ணு அமைதியாக சிரித்தார். நாரதர் வருந்தி, பிரபு, உன்னை சபித்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவேன்? என் உடலை கிழித்தெறியுங்கள். அதுவே உண்மையான தண்டனை. விஷ்ணு ஆறுதல் கூறி இவ்வாறு கூறினார். நாரதா, இவை அனைத்தும் பரமாத்மாவின் சங்கல்பம். இப்போது சிவனிடம் சரணடையுங்கள். அவரே படைப்பு. அவரே சிருஷ்டி ஸ்திதி லயாதிபதி. அவர் கருணையின் வடிவமான சதாசிவன். பிரம்மா, நான், லட்சுமி தேவி கூட அவரை வணங்குகிறோம். சிவன் கதைகளைக் கேட்பது, கோவில்களுக்குச் சென்று பிரார்த்திப்பது செய்யுங்கள். பின்னர் நாரதர் பல்வேறு சிவக்ஷேத்திரங்களைச் சேர்ந்தார். வாரணாசியில் விஸ்வேஸ்வரர், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர், காளஹஸ்தியில் காளஹஸ்தீஸ்வரர், சிதம்பரத்தில் நடராஜர், தஞ்சாவூரில் பிருஹதீஸ்வரர், மதுரையில் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி, ராமேஸ்வரத்தில் ராமலிங்கேஸ்வரர் ஆகியோரை வழிபட்டார். ஒவ்வொரு கோவிலிலும் பிரார்த்தனை செய்து, இந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தார். உண்மையான மனந்தாழ்மையைக் கண்ட சிவன் நாரதரை மன்னித்தார். உண்மையில் சிவன் மற்றும் விஷ்ணு மட்டுமே தம்மை பரிகசித்தவர்களையும் மன்னிக்கும் இதயம் கொண்டவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்.